இரண்டாவதாக மதீனா முனவ்வரா அந்த மதீனா குத்பா ஷேக் அப்துல்லா புஐதான் ஹஃபிதுல்லாஹ் தந்தார்கள். பொடுபோக்கு, பராமுகம், மறதி, அந்த நோய், அதற்கான சிகிச்சைகளும் காரணிகளும் என்ற அமைப்பில் பொடுபோக்கான காரணங்கள், அதற்கான சிகிச்சைகள். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசதி பின்னால் பொதுவாக மக்களே மனிதனுடைய ஆத்மா எப்பொழுதும் தீயதை தூண்டக்கூடியதாக இருக்கிறது, மன உச்சை தூண்டக்கூடியதாக இருக்கிறது, எப்பொழுதுமே மன உச்சைகளே ஆசாபாசங்களை மூழ்கடியக்கூடியதாக இருக்கிறது, அதை எப்பொழுதுமே தூண்டக்கூடியதாக இருக்கிறது. நலவு செய்வதை விட்டும் சோம்பேறித்தனமாகவும் கெடுதிகள் அதையும் செய்யக்கூடிய தூண்டுதல் உள்ளதாக இருக்கிறது. எனவே பொதுவாக அது மாற்றமடையக்கூடியது, நிலைமைகள் மாற்றமடையும். எப்பொழுதுமே நிலைமைகள் அசம்பாவிதங்களை கொண்டு மாற்றமடையும், சந்தர்ப்ப சூழ்நிலை மாற்றமடையும். எனவே எப்பொழுதுமே அதை நாங்கள் கண்காணித்துக் கொள்ள வேண்டும், பேணிக்கொள்ள வேண்டும், பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். யார் இறைவனுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்று பயந்து அஞ்சி தன்னுடைய நஃப்ஸை ஆசையை விட்டு மிச்சையை விட்டு கட்டுப்படுத்திக் கொள்வாரோ சொர்க்கம் அவருக்கு தங்கமிடமாக அமையும். நிச்சயமாக 40 சொன்னது ஓதி உள்ளங்கள் இருக்கிறதே திடீரென்று புரளும், வேகமாக புரளும், மாற்றமடையும். அதை சீக்கிரம் மாற்றக்கூடிய மிக்தாத் நஸ்ருல்லாஹ்வுடைய ஹதீஸ். மிக்தாத் நஸ்ருல்லாஹ் சொல்கிறார்கள், நான் ஒரு மனிதனுடைய விடயத்தில் எந்த நலவையோ கெடுதியோ நல்லவர் கெட்டவர் என்று சொல்ல மாட்டேன், அவருடைய இறுதி முடிவு எப்படி அமைகிறது என்று பார்க்காமல். ஏன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வரும் ஹதீஸை கேட்ட பிறகு நான் அப்படி தான் நடந்து கொள்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்வரும் ஹதீஸை கேட்ட பிறகு யாரையும் நல்லவர் கெட்டவர் என்று நான் சான்று பகரப் போக மாட்டேன், இறுதி முடிவு மௌத்தை பார்க்காமல், எந்த நிலைமையில் மௌத்தாகிறார். என்ன கேட்டீர்கள் ஹதீஸ் என்று சஃபையில் இருந்தவர்கள் கேட்டார்கள். சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் சொல்வதை நான் கேட்டேன். ஒரு மனிதனுடைய உள்ளம் மிக ஒரு கொதித்து கொண்டிருக்கக்கூடிய பானை கொதித்து அளவுக்கு அதிகமாக கொதிக்கின்ற பொழுது எப்படி புரளுமோ அதை விட வேகமாக புரளக்கூடியது. அஹ்மத் ரஹிமது ரிவாயத். எனவே இன்சான் தன்னுடைய மறதி இருப்பதனால் தான் மன்சான் பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அது உள்ளம் அது புரளக்கூடியது, அது புரளுவதனால்தான் புரளக்கூடியது என்று அதுக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஷஹர் ஆவுஷ் கூட நான் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டேன், உம்முல்முமினீன்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி அவர்கள் என்ன துஆவை அதிகமாக உங்களிடம் இருக்கின்ற பொழுது ஓதுவார்கள்? சொன்னார்கள் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனி, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே என்னுடைய உள்ளத்தை தீனிலே ஸ்திரப்படுத்துவாயாக, தீன் பாலை புரட்டுவாயாக, தீனை விட்டு புரட்டி விடாதே. கேட்டேன், யார் ரசூலல்லாஹ்? உம்மு ஸலமா சொன்னார்கள், ஏன் இந்த துஆவை நீங்கள் அதிகமாக ஓதுகிறீர்கள், இந்த துஆ ஓதிக்கொண்டிருக்கிறீர்கள்? சொன்னார்கள் உம்மு ஸலமா, ஒரு ஆதமுடைய மகன், ஒரு மனிதனுடைய உள்ளம், அதாவது ஒரு மனிதனுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு, 2 விரல்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அல்லாஹ் நாடினாதை நிலையாக ஸ்திரமாக வைப்பான், நாடினாதை அல்லாஹ் சருகை செய்து விடுவான் என்று சொன்னார்கள். திருமதி முஸ்லிம்களை பொதுவாக சோதனைகள், மிகப்பெரிய சோதனை மனிதனுக்கு ஏற்படுவது அவனுடைய வாழ்க்கை வீணாகுகின்ற, அவனுடைய நேரங்காலம் வீணடிக்கப்படுகின்ற, அவனுடைய சக்தியை சீர்குலைக்கின்ற, உள்ளங்களை சாகடிக்கக்கூடிய, மரணிக்க செய்யக்கூடிய, நலவுகளை விட்டு தடுக்கக்கூடிய, அதே நேரம் அவனுக்கு வேண்டிய விடயங்களை விட்டும் அவனுக்கு தடை ஏற்படுத்தக்கூடிய அந்த நோய் ஆகப்பெரிய சோதனை. அதுதான் பொடுபோக்கு, அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாத பராமுகமான வாழ்க்கை. கஃப்லத் என்றால் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தக்வா விட்டும் புறக்கணிப்பது, அல்லாஹ் வழிபடாமல் புறக்கணித்து நடப்பது. அதே நேரம் தனக்கு அல்லாஹ் எதற்காக படைத்தானோ அந்த இலக்கை விட்டும் அவர் ஒதுங்கி பராமுகமாக இருப்பது, காலங்கள் பயனற்ற முறையில் கழிவது. இதுதான் பொடுபோக்கு. இது ஒரு பெரிய சோதனை, ஒரு பெரிய முசீபத், அது பெரிய ஒரு அழிவு நாசத்துக்குரிய ஒரு சாதனம். எனவே அது மனிதனுக்கு ரப்பை விட்டு தடுக்கக்கூடியது, அவனுக்கு எப்பொழுதுமே அவனுடைய பாவத்தை கொண்டு அவனை பராக்காக்கிவிடும். எனவே அவனுக்கு என்ன கஷ்டங்கள், சிரமங்கள், தண்டனைகள் வரும் என்றதை கூட அவர் பொருட்படுத்தாத அளவுக்கு அவருக்கு கஃப்லத் ஏற்பட்டுவிடும். அல்லாஹ்வுடைய அடியார்கள், இது அலைமோதக்கூடிய ஒரு கடல் போன்ற ஒரு சோதனை. அதிலிருந்து கொஞ்சம் கவனமுள்ளவர்கள் மிக எச்சரிக்கையானவர்கள் தவிர்த்து கொள்ள முடியும். அதிகமான மக்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை விட்டு பொடுபோக்கில் இருக்கிறார்கள். சூரா யூனுஸ் 92 அதிகமான மக்களுக்கு விளப்பமில்லை. அவர்கள் துனியாவுடைய வாழ்க்கையின் வெளிரங்கத்தை புரிகிறார்கள். அவர்கள் மறுமையை விட்டும் பராமுகமாக இருக்கிறார்கள். அவர்கள் சிந்திக்கக்கூடாது தங்களை பற்றி, அல்லாஹ் படைத்த படைப்பினங்கள், வானங்கள் பூமியில் படைப்பினங்களை பற்றி சிந்திக்கக்கூடாதா? தங்களுக்கு மத்தியில் சுய சிந்தனை செய்யக்கூடாதா? அதே போன்று வானங்கள் பூமிக்கு மத்தியில் இருக்கின்ற படைப்பினங்களை பற்றி, அல்லாஹ் படைத்தவற்றை பற்றி சிந்திக்கக்கூடாது. எல்லாவற்றையும் படைத்திருக்கிறான் உண்மையான நோக்கத்தோடு, யதார்த்தத்தோடு. எனவே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அல்லாஹ் இப்போ படைப்பினங்களை வாழ வைத்திருக்கிறான். அதிகமான மக்கள் ரப்பை சந்திக்கின்ற விடயத்திலே நிராகரிப்பாளர்களாக இருக்கிறார்கள். சூரா ரூம் 6 முதல் 8 வசனத்தை ஓதி, அல்லாஹ்வுடைய அடியார்களே, ஷைத்தான் இருக்கிறான், எப்பொழுது மனிதனை கட்டம் கட்டமாக பொடுபோக்க உண்டு பண்ணுவான். எனவே அப்படி உண்டு பண்ணி அழிவு நாசத்தை கொண்டு போய் சேருவான். எப்படியும் சுன்னத்துகளிலே பொடுபோக்கு செய்து, அதே பிறகு சுன்னத்தான காரியங்களை பொடுபோக்கு சோம்பேறித்தனத்தை உண்டு பண்ணி வாஜிப் கடமையானவைகளை விட வைப்பான். சுன்னத்திலிருந்து ஆரம்பித்து கடமைகளை பாழாக்க வைப்பான். ஈமானிலிருந்து வெறுக்கத்தக்க, அதாவது மக்ரூஹான வெறுக்கத்தக்க விடயங்களில் ஈடுபட வைப்பதனூடாக ஹராம்களை செய்ய வைப்பான். அதே நேரம்
சிறு பாவங்களை கணக்கெடுக்காமல் செய்ய வைத்து பெருபாவங்களிலே அழிவு நாசத்துக்குரிய பாவங்களையும் செய்ய வைத்து விடுவான். எனவே அல்லாஹ் எங்களையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். எனவே நாங்கள் எப்பொழுதுமே இந்த பொடுபோக்கை இல்லாமலாக்க முயற்சிக்க வேண்டும். எப்பொழுதும் நாங்கள் அதுக்கு நாங்கள் கட்டுப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த வழியிலே நாங்கள் எப்பொழுதும் பொடுபோக்கின் வழியிலே சென்றுவிடக்கூடாது. உங்களுடைய ரப்பை உங்களுடைய ஆத்மா மனதுக்குள்ளே கெஞ்சி பச்சாதாபப்பட்டு மறைவாக மனதுக்குள்ளும் அல்லாவை அஞ்சியும் நீங்கள் ஞாபகம் செய்து கொண்டிருங்கள். மிக சத்தமாக என்று மறைமுகமாகவும் அல்லாவை அஞ்சி சொற்களிலே ரகசியமாக நீங்கள் திக்கர் செய்யும் காலை மாலை நீங்கள் பொடுபோக்காளர்களிலே திக்கர் அற்றவர்களிலே ஆகிவிட வேண்டும். தரிசனம். எனவே பொதுவாக உள்ளங்கள் அல்லாவுடைய திக்கரை கொண்டு உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உள்ளங்களை உயிர்ப்பித்துக் கொள்ளுங்கள். பொடுபோக்கை விட்டும் கல் நெஞ்சத்தை விட்டும் உங்களை நீங்கள் எச்சரிக்கையாக பாதுகாப்பாக வைத்து ஹராம்களை தவிர்த்து கொள்ளுங்கள். மக்களை பொதுவாக ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் உள்ள மிக அது ஒரு அல்லாவுடைய நிர்ணயிக்கப்பட்ட அவருடைய மறதி பொடுபோக்கு என்பது மனிதனுடைய பலகீனத்தை வெளிப்படுகிறது என்றால் அதில் தொடர்ந்து ஈடுபடக்கூடாது. மனிதன் பலகீனமானவன் மனதை பொடுபோக்கு ஏற்படும் அதில் தொடராக இருந்து விடக்கூடாது. மிக பயங்கரமான விடயமாக மாறிவிடும். மோமின் மீது ஒரு கட்டாய கடமை என்ன தெரியுமா? ஒரு பொடுபோக்கு ஏற்பட்டால் உடனே அதை விட்டு முயற்சி பெற வேண்டும். அதோட பக்கம் மீள வேண்டும். அதோட ஞாபகம் வர வேண்டும். எப்பொழுது அந்த பாவத்தில் இருந்து அவர் இஸ்திக்பார் செய்ய வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். ஷைத்தானுடைய தூண்டுகளை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ்வுடைய ஷைத்தானுடைய வஸ்வாசுகளை விட்டும் ஊசலாட்டங்களை பாதுகாப்பு தேடி உள்ளத்தை உயிர்ப்பித்து விழிப்பூட்டி பொடுபோக்கை விட்டும் தப்பித்து தன்னை காப்பாற்றி முடியுமான ஷைத்தானை அவர் தன்னை கட்டுப்படுத்த விடாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதலாவது ஹுத்பாவின் இறுதி கட்டத்திலே உங்களை ஷைத்தானுடைய ஊசலாட்டம் ஏதும் ஷைத்தான் புறம் ஏற்பட்டால் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லுங்கள். ஏன்னா அவன் அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியேற்பவன் பார்ப்பவன். நிச்சயமாக தங்களுடைய அல்லாஹ்வை பயந்து ஏதாவது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் வரும் பொழுதும் அதாவது அல்லாஹ் பயந்து நடக்கக்கூடியவர்களே தக்வா உள்ளவர்களுக்கு ஏதாவது ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் தூண்டுகோள்கள் ஏற்பட்டால் உடனே அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். சிந்தனை உள்ளவர்களாக மாறுவார்கள். அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அவர்கள் அது உண்மையான அகப்பார்வை பார்ப்பார்கள். யதார்த்தத்தை புரிவார்கள். எனவே அவருடைய சகோதரர்கள் அவர்களை வழிகாட்டிலே அவர்களுக்கு மீண்டும் திணித்து கொண்டிருப்பார்கள். அதுக்கு அப்படி திணித்தாலும் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் அதிலே தரக்குறைச்சலாக நடக்க மாட்டார்கள். பொடுபோக்காக இருக்க மாட்டார்கள். 200 201 202 வசனங்களை ஓதி இஸ்திக்பார் மற்றொன்று என்ற அந்த விடயங்களை சொல்லி துவா பிரார்த்தனையோட முதலாக ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைத்து என்ன ஹுத்பா ஹம் சலவாத் தக்கோடைய வருஷத்துக்கு பின்னால் கஃபலத் பொடுபோக்கு ஏற்படுகின்ற பராமுகம் ஏற்படுகின்ற மிக முக்கிய காரணம் ஒன்றுதான். நாங்கள் எப்பொழுதும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்க அந்த சிந்தனை இல்லாமல் வாழ்வது, அதுக்கு மறுமை அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்ற தயாரிப்பு இல்லாமல் வாழ்வது. நிச்சயமாக எங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஆதரவு இல்லாதவர்கள், பயமில்லாதவர்கள், துனியாவுடைய வாழ்க்கையை பொருந்தி கொண்டு அதை நிம்மதியாக அடைந்து துனியாவுடைய வாழ்க்கையை கொண்டு நிம்மதி அடைய முயற்சிக்கக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தான் எங்களுடைய அத்தாட்சிகளை விட்டு பொடுபோக்காளர்கள், பராமுகமானவர்கள். அவர்களுக்கு தங்குமிடம் நரகம். அவர்கள் சம்பாதித்த செயலின் வினையாக அவர்களுக்கு தங்குமிடம் நரகமாக அமையும். பொடுபோக்காளர்களுக்கு முடிவு தங்குமிடம் நரகம். சூரா யூனுஸ் 7-8 வசனங்கள். அதேபோன்று கஃபலத்துடைய பொடுபோக்கூடிய மிக முக்கியமான காரணங்கள் அடுத்தது வேலை வெற்றி இல்லாமல் ஓய்வாக இருப்பது. நேரத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, நேரத்தை பயன்படுத்துவதில்லை. ஒரு மனிதன் ஒரு இலக்கு இல்லாமல் குறிக்கோள் இல்லாமல் தன்னுடைய ஆயுளை வீணாக்குவது, வீணாக கழிப்பது. இப்னு அப்பாஸ் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 நியாமத்துகள் மக்கள் பொடுபோக்காக இருக்கின்ற 2 நியாமத்துகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதில் மக்கள் அதிகமாக பொடுபோக்கு ஆரோக்கியமும் ஓய்வு நேரங்களும் இது. எனவே இப்படியான விடயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்தை பயன்படுத்துவதை வலியுறுத்தும் முகமாகத்தான் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஒரு அடியானுடைய கால் பாதம் 2 பாதங்களும் கியாமத் நாளிலே அவருடைய ஆயுளை எங்கு கழித்தாய், வாலிபத்தை எதிலே செலவிட்டாய், அர்ப்பணித்தாய், செலவழித்தாய் என்று கேட்கப்படாமல் அதுக்கு பதிலளிக்காமல் பாதங்கள் அகல முடியாது, நீங்க முடியாது. திரும்பி ரஹிமத்தோடு. எனவே பொதுவாக கஃபலத்துக்கு அடுத்த ஒரு காரணம் தான் எப்பொழுதுமே பொடுபோக்காளர்களோடு, பராமுகமானவர்களோடு, வீண் விளையாட்டில் ஈடுபடக்கூடியவரோடு சேர்ந்திருப்பது, வீணானோடு சேர்ந்திருப்பது, அரட்டை அடிப்பவரோடு சேர்ந்திருப்பது. பொதுவாக மனிதன் இயல்பிலேயே தான் சார்ந்தவர்கள் மூலம் தாக்கம் பெறுகிறான், பிரதிபலிப்பு அடைகிறான். எனவே அவனுக்கு யாருடைய சேரனுடைய தாக்கம் அவருடைய ஆதரவு அடைகிறான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு தன்னுடைய ரப்பை காலை மாலை அதோடைய திருப்தியை நாடி அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு வாழக்கூடிய மக்களோடு பொறுமையாக அமருங்கள் என்று சொல்லியிருக்கிறான், நேரம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கான். உங்களுடைய பார்வை அவர்கிட்ட நீங்கக்கூடாது. அவர் அப்படி நீங்கினால், அவர்களை கணக்கெடுக்காமல் நீங்கள் திசை திருப்பிக் கொண்டால் துனியாவுடைய வாழ்க்கையை நீங்கள் துனியாவுடைய அலங்காரத்தை நேசிக்கக்கூடியவர்களாக விரும்பக்கூடியவர்களாக மாறிவிடுவீர்கள். எனவே நாங்கள் யாருடைய உள்ளத்தை கஃபலத்தில் ஆக்கிவிட்டோமோ, பொடுபோக்கில் எங்களுடைய திக்கரை விட்டு பராமுகமாக்கி விட்டோமோ, தன்னுடைய இச்சையை பின்பற்றினாரோ அவருக்கு வழிபட வேண்டாம், அவருடைய பேச்சை கேட்க வேண்டாம். அவருடைய விடயங்களோ சின்ன பின்னமாய் சிதறிப்போய் வழிகாட்டில் இருக்கிறது. காஃபிர் வசனம். எனவே அதே போன்று
பொடுபோக்கூடிய காரணம் மிக முக்கியமான நான்காவது, எப்பொழுதுமே இந்த சமகால மீடியாக்கள் ஸ்க்ரீன்களுக்கு பின்னாலும் சமூக வலைத்தளங்களுக்கு பின்னாலும் இப்படியான நேரங்களை வீணான விளையாட்டுகளிலே கழிப்பது, கேம்ஸ்களிலே கழிப்பது, ஸ்க்ரீனிலே கழிப்பது, காட்சிகளை பார்த்து கொண்டு கழிப்பது, இப்படியான பித்தனாக்கள் மன இச்சைகளிலே கழிப்பது, இப்படி உள்ளங்கள் இந்த இவைகளை பார்த்து கேட்டு கெட்டு போயிருக்கின்றன. உள்ளங்கள் செவிப்புலங்களாம் கெட்டு போயிருக்கின்றன. அல்லாஹ்வுக்கு பொருத்தமில்லாத விடயங்களை பார்ப்பதன் மூலம் நேரங்கள் வீணாகி போயிருக்கின்றன. என்னாலும் மக்கள் அதிகமாக குர்ஆன் ஓத நேரம் இல்லாத அளவுக்கு சாதனங்களிலே பிஸி, கருவிகளிலே பிஸி, டிவைஸ்களிலே பிஸி, ஃபோன்களிலே, லேப்டாப்புகளிலே, கம்ப்யூட்டர்கள் எப்படியான கருவிகளிலே பிஸியாகிவிட்டார்கள். குர்ஆன் ஓத நேரம் இல்லை, மஜ்லிஸ் இல்முடைய சபைகளை கலந்து கொள்ள நேரம் இல்லை, அல்லாஹ்வோடு உரையாட நேரம் இல்லை, துஆ கேட்க நேரம் இல்லை. அல்லாஹ் இப்படியான நிலைமைகளிடங்களை பாதுகாப்பானாக அல்லாஹ் எச்சரித்திருக்கிறார். மக்களுக்கு அவருடைய கேள்வி கணக்கு நேரம் கியாமத் நெருங்கிவிட்டு அவர்களோ பொடுபோக்கில் மூழ்கி இருக்கிறார்கள், புறக்கணித்து வாழ்கிறார்கள், கணக்கெடுக்காமல் வாழ்கிறார்கள். எனவே புதிய ரப்புடைய என்ன ஞாபகம் அவர்களுக்கு வரும் பொழுதெல்லாம் எல்லாம் அவர்கள் அதை செவிமடுக்கிறார்கள். செவிமடுத்து கொண்டு வீண் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டு அதை கேட்கிறார்கள். அதில் கவனமாக இருப்பதில்லை. அவருடைய உள்ளங்கள் பராமுகமாக வீணான செயல்களின் பக்கம் மூழ்கி இருக்கிறது. அவர்களுடைய ஏதோ புதிய அல்லாஹ்வுடைய அத்தனை ஞாபகங்கள் வரும் பொழுதெல்லாம் செவிமடுக்கிறார்கள், வீண் விளையாட்டில் ஈடுபட்டு கொண்டு தான் கேட்கிறார்கள், கவனீனமாக கேட்கிறார்கள். அவருடைய உள்ளங்கள் அப்படியே பராமுகமாகி போயிருக்கிறது, வீணாகி போயிருக்கிறது, வீணான கவனீனமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அடியார்களை பொதுவாக இதை விட்டு நீங்குவதற்கு சிறந்த உசாத்துணை அல்லாஹ்வுடைய தக்வா, உண்மையான அல்லாஹ் பக்கம் முன்னோக்குதல், தௌபா செய்தல், பாவங்களை விட்டு நீங்குதல், உரிமைகளை உரியவர்களை திருப்பிக் கொடுத்தல், மக்களுடைய மனித உரிமை மீறல்களிலிருந்து தவிர்த்து கொள்ளுதல், அவர்களை ஒப்படைத்தல், மக்களுடைய ஹக்களை ஒப்படைத்தல், துவா அதிகமாக முயற்சி, துவா கேட்க, தன்னுடைய நஃப்ஸோடு போராடுதல், அதை நாங்கள் மன தைரியத்தோடு முஹாசபத்தோடு நஃப்ஸ் எப்பொழுது நாங்கள் சுய விசாரணை செய்து கொள்வது, புத்திசாலி தன்னை கட்டுப்படுத்தி தன்னுடைய கேள்விகளை கேட்க, மறுமைக்கு பயனளிக்கக்கூடிய முன்கூட்டி அமல் செய்யக்கூடியவர், செயல்படுத்தக்கூடியவர், நல்லமல் செய்யக்கூடியவர்கள், இயலாதவர் உதவாக்கரை மடையர்தான் மனோச்சை பின்பற்றுவார், அல்லாஹ்வுடைய மேலனங்களை வைப்பார். எனவே உங்களிடம் கேள்விகளை கேட்கப்படும்னால் நீங்கள் உங்களிடம் சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். நீங்கள் நெருக்கப்படும்னால் உங்களுடைய அமல்கள் நெருக்கப்படும் உங்களை நீங்கள் எடை போட்டுக் கொள்ளுங்கள். எனவே அப்படி செய்கின்ற பொழுது கேள்வி கணக்கு லேசாகும். நாளை மறுமையில் உங்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் உங்களை பற்றி விசாரித்து நீங்கள் உங்களை சீர்திருத்திக் கொள்வது, முஹாசபத்து செய்து கொள்வது மறுமையில் கேள்வி கணக்கு இலகுபடுத்தும். நீங்கள் கியாமத் நாளிலே எப்பொழுதுமே நல்ல நன்மைகளை கொண்டு அலங்கரித்தவர்களாக மறுமைக்காக உங்களை தயாரிக்கும் நிலைமை ஏற்படுத்தும். எனவே அன்றைய நாள் நீங்கள் முன்வைக்கப்படுகிற உங்களில் எதுவும் மறையாது என்று சூரா ஹாக்கா 18வது சொல்கிறார். முஸ்லீம்கள் பொதுவாக ஆகப்பெரிய முசீபத்தான், மிகப்பெரிய ஒரு அனர்த்தம், ஆபத்து தான் இன்று உலமாக்கல் சமூகத்திலிருந்து மரணிப்பது, உலமாக்களை சமூகம் இழப்பது. எனவே மிக முக்கியமான ஒரு மேதை பெரிய இஸ்லாத்துடைய அழைப்பாளர், சிறந்த மக்களிலே வாழ்ந்த ஒரு நல்ல ஒரு மேதையை, சிறந்த ஒரு மனிதரை, சிறந்த ஒரு ஆலிமை சமூகம் இழந்தது. அதுதான் ஷேக் அப்துல் அசீஸ் பின் அப்துல் ஆலு ஷேக் முஃப்தியார், சவுதியுடைய முஃப்தியாக இருந்தவர்கள். தன்னுடைய வாழ்க்கை முழுக்க இஸ்லாத்துடைய பணிக்காக, முஸ்லிம்களுடைய சேவைகளுக்காக அர்ப்பணித்தவர். அவருக்கு ஃபத்வா, மார்க்க தீர்ப்பு வழங்குவதிலே பெரும் பங்கும் பொறுப்பும் இருந்தது. உம்மத்தை வழிநடத்துவதிலே, உம்மத்துக்கு வழிகாட்டு நெறிப்படுத்துவதிலே, இல்மை பரப்புவதிலே எப்பொழுதுமே தீனுடைய கவலையை சுமந்த ஒரு மேதையாக செயல்பட்டார்கள். மக்களுக்கு நலவுகளை முன்வைக்கக்கூடியவர்களாக எப்பொழுதுமே ஒற்றுமையை கடைபிடிக்க, உம்மத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்ற முனைப்புடன் செயல்பட்டவர்கள். எனவே அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அல்லாஹ்வுடைய விசாலமான ரஹ்மத்தை கொண்டு அவர்களை ரஹ்மத்துக்கு உள்ளடக்கி அவர்களை உயர்ந்த சுவர்க்கங்கள் நபிமார்களோடும் சத்தீக்கங்களோடும் சுஹதாக்களோடும் சாலிஹீங்களோடும் அல்லாஹ் அவரை வேற்றிருக்க செய்வானாக என்று துஆ செய்து அந்த ஷேக் மேதை அவர்களுக்கு துஆ செய்துவிட்டு இந்த துஆ பிரார்த்தனையோடு தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவெளி தொடர்ந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.